ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் உருளைக்கிழங்க வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இது வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 5 பல்லு பூண்டு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் ஒரு 2-3 முறை சுற்றி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அமுத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக அமுங்குனுச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த உருளைக்கிழங்குல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவும் தயிர் சாதத்தோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.